Taste the Daily. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேல் விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழர் பாரம்பரிய போட்டிகள் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டி பொங்கல் முதல் 3 நாட்கள் நடைபெறும். பொங்கல் மற்றும் மாட்டுப் பொங்கல், அது காணும் பொங்கல் என இந்த 3 நாட்கள் தமிழர்களுடைய இந்த வீர விளையாட்டை பேணி காக்கும் வகையில் இந்த போட்டிகளானது தமிழக அரசின் சார்பில் நடைபெற்று வருகிறது. எனவே அதன் அடிப்படையிலே மாடுகளுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு வழிமுறைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாடுகளுக்கும் கண்டிப்பாக போட்டியில் பங்கேற்கக்கூடிய ஒவ்வொரு மாடுகளுக்கும் கண்டிப்பாக மருத்துவ பரிசோதனை செய்யப்பட வேண்டும். அதே போல போட்டி தொடங்குவதற்கு முன்னதாக சிறுநீர் மற்றும் இரத்த சோதனையும் செய்யப்பட வேண்டும் என்றும், மேலும் மாடுகளுக்கு உரிய பாதுகாப்போடு விளையாடுவதை உறுதிப்படுத்த வாடிவாசல்கள் வீடியோ அமைக்க வேண்டும். எனவே இந்த சிறப்பு கண்காணிப்பு கேமராக்களையும் வாடிவாசல் அமைக்கப்பட வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த அரசாணையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பில் கால்நடை மருத்துவர்கள் அடங்கிய குழு ஒன்று அங்கு இருக்க வேண்டும். அவர்கள் மாடுகளை பரிசோதனை செய்ய வேண்டும். ஏற்கனவே இது குறித்து பல்வேறு விமர்சிக்கப்பட்ட விஷயங்கள் வந்தாலும் தொடர்ச்சியாக தமிழக அரசின் சார்பில் ஒவ்வொரு வருடமும் மாடுகளை பாதுகாக்கவும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் எந்த ஒரு அசம்பாவிதமும் கால்நடைகளுக்கு ஏற்படாத வண்ணம் பல்வேறு விதிமுறைகளை வகுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த ஜல்லிக்கட்டு போட்டி துவங்குவதற்கு முன்னதாக தமிழக அரசு இந்த ஆணையின்படி மாடுகளை பாதுகாக்கும் பொருட்டு மாடுகளுக்கு பரிசோதனை செய்ய வேண்டும். மாடுகளுக்கு ஏதானும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் உடனடியாக அதை அந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கு அந்த மாடு தகுதி இல்லாத மாடாக அறிவிக்க வேண்டும் என அடிப்படையில் தொடர்ச்சியாக மாடுகளுடைய உடல்நிலை குறித்தும் ஆய்வு செய்ய அங்கு கால்நடை குழுவை அமைக்கப்பட வேண்டும் மற்றும் வாடிவாசலை தொடர்ச்சியாக மேலும் விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். Taste the Daily.